ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே. நம்ம வந்து லாஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம என்னலாம் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, காம்போனன்ட்ஸ் கவர் பண்ணியிருக்கோம், மாடியூல்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் வீடியோல இன்டர்போலேஷன்லாம் என்னன்னு கவர் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்ப இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்லைன் ஸ்டைல்ஸ் அண்ட் இன்லைன் டெம்ப்ளேட்ஸ் ஓகேங்களா? நம்ம அத வந்து இந்த வீடியோல நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்புட்ன்னா என்ன அப்படின்னா வந்து, நம்ம வந்து எக்ஸ்டர்னலா வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க ஒரு காம்போனன்ட் நீங்க வந்து ஜெனரேட் பண்றீங்க அப்படின்னா, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 4 ஃபைல் வந்து நமக்கு வந்து ஜெனரேட் ஆகும். HTML, CSS, ஸ்பெக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டைல் 4 வந்து நமக்கு ஜெனரேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்ப அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து இந்த இன்லைன் ஸ்டைல், இன்லைன் டெம்ப்ளேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து HTML ம் பிளஸ் வந்துட்டு ஆ ஸ்டைலும் வந்து நமக்கு வந்து ஜெனரேட் ஆகாது. ஓகேங்களா? அது ஏன் எப்படி ஜெனரேட் ஆகாதுன்றது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ அதனால வந்துட்டு நமக்கு என்ன யூஸ்ஃபுல்லு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ப்ராஜெக்ட் வந்து நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி பண்றது அப்படின்றத உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ள நம்ம போயிடலாம். ஓகே. இப்போ வந்து ப்ராஜெக்ட் 2க்குள்ள நான் இருக்கேன். நான் அத வந்து ரன் பண்ணிடலாம். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருந்த ப்ராஜெக்ட் 2 ஃபோல்டர்லயே அப்ளிகேஷன்லயே வந்து நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம் இத. ஓகேங்களா? இப்போ வந்து ரன் ஆயிடுச்சு. அப்ளிகேஷன் ரன் ஆயிடுச்சு. நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம லோட் பண்ணி பார்ப்போம். 4,200 ஓகே. ஸோ இப்போ லோட் பண்ண உடனே நேத்து நம்ம பண்ணது இன்டர்போலேஷன்ல பண்ண நமக்கு வந்து ப்ராஜெக்ட் ட்ரூ இதெல்லாம் வந்து வந்திருக்கு. பூலியன்ஸ் எல்லாமே ஸ்ட்ரிங்ஸ் எல்லாமே நமக்கு வந்து டிஸ்ப்ளே ஆயிருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, இப்ப இதெல்லாம் வந்து நம்ம வந்து கமெண்டட் பண்ணிருவோம். ஓகேங்களா? இதெல்லாம் வேண்டாம். ஓகே. ஆர் எல்ஸ் டெலீட் கூட பண்ணிடலாம். நீடட் இல்ல. ஸோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, புதுசா வந்து ஒரு காம்போனன்ட் கிரியேட் பண்ண போறோம். அது எதுக்குள்ள கிரியேட் பண்ண போறோம் அப்டின்னா வந்துட்டு, நீங்க வந்து லெஃப்ட்ல போயிட்டு ஒரு பவர் ஷெல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே. நீங்க இத வந்து ரன் பண்ணிடுங்க. ஓகே. சிடி இது வந்து நான் ரன் பண்ணிடுறேன். ஓகே. ரன் பண்ணிடலாம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கமாண்ட் வந்து அ நம்ம காம்போனன்ட் வந்து ஜெனரேட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ப்ராஜெக்ட் 2 அதுக்கப்புறம் வந்துட்டு என் சிடி /c/app/parent module parent1 module அதுக்குள்ள நம்ம உள்ள போயிட்டோம். ஓகேங்களா? பேரண்ட் 1 மாடியூல் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நமக்கு இருக்கு. அதாவது ப்ராஜெக்ட் 2க்குள்ள வந்து சோர்ஸ்க்குள்ள, ஆப்க்குள்ள, பேரண்ட் 1 மாடியூல்க்குள்ள நான் போறேன். ஓகேங்களா? பேரண்ட் 1 மாடியூல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து பேரண்ட் 1 காம்போனன்ட் இருக்கு. பேரண்ட் 2 காம்போனன்ட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பேரண்ட் 1, பேரண்ட் 2 காம்போனன்ட்க்குள்ள HTML, CSS, ஸ்பெக் அப்புறம் வந்து TS ஃபைல் இருக்கு. அதே மாரி வந்து நமக்கு பேரண்ட் 1 மாடியூல் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாடியூல்ல தான் நம்ம வந்து எல்லாமே நம்ம டிஃபைன் பண்ணுவோம். நம்ம ஆல்ரெடி மாடியூல் கான்செப்ட்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நான் அத வந்து டீப்பா வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? அது பார்க்காதவங்க நீங்க அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்ப என்ன பண்ணலாம் அப்டின்னா, இப்ப இந்த பேரண்ட் இப்போ வந்து ஒரு காம்போ நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகே. பேரண்ட் 1 மாடியூல்க்குள்ள நம்ம இருக்கோம். இப்போ வந்து நான் ஒரு காம்போனன்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த காம்போனன்ட் கிரியேட் பண்றதுக்கு வந்து கமெண்ட் வந்து எப்படி கமெண்ட் பண்ணணும்னா, பட் இப்ப நம்ம காம்போனன்ட் கிரியேட் பண்றது டைரக்ட்டா எப்பயும் பண்ற காம்போனன்ட் மாரி கிடையாது. இப்போ வந்து நம்ம வந்து ஒரே காம்போனன்ட் பட் அந்த காம்போனன்ட்குள்ள வந்து HTML-ம், CSS-ம் இருக்காது. ஐ மீன் ஸ்டைலும் HTML இருக்காது. நம்ம டைரக்ட்டா வந்து TS க்குள்ளயே அதாவது ஆ அந்த TS ஃபைல்குள்ளேயே வந்து நம்ம வந்து CSS-ம், இன்லைன் CSS-ம், இன்லைன் டெம்ப்ளேட்டும் இருக்க போகுது. ஓகே. அது எப்படி ஜெனரேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஓகே. G காம்போனன்ட் G ஃபார் ஜெனரேட், C ஃபார் காம்போனன்ட் ஸ்பேஸ் விட்டுட்டு நீங்க காம்போனன்ட் நேம் வந்து நீங்க என்ன வேணா குடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து அவங்க ஆல்ரெடி வந்து பேரண்ட் 1 காம்போனன்ட், பேரண்ட் 2 காம்போனன்ட் இருக்கு. நம்ம பேரண்ட் 3 காம்போனன்ட் நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? பேரண்ட் 3 காம்போனன்ட் வச்சுட்டு, இப்ப நீங்க இது அப்படியே என்டர் தட்டினீங்க அப்படின்னா நமக்கு 4 ஃபைலுமே ஜெனரேட் ஆகும். ஸோ இப்ப அப்படி பண்ணாம நம்ம வந்து இன்லைன் ஸ்டைல் இன்லைன் டெம்ப்ளேட் ஓகேங்களா? இப்ப நம்ம இப்படி ஜெனரேட் பண்ணிடலாம். இப்படி ஜெனரேட் பண்ணா என்ன ஆகும் அப்படின்றத நீங்க பாருங்க. இப்ப நமக்கு வந்து 4 ஃபைல் இருக்கும்ல. இப்ப நான் சொன்ன மாரி HTML, CSS, ஸ்பெக் இதெல்லாம் இருக்கும். 4 இருக்கும். ஆனா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பேரண்ட் 3 காம்போனன்ட் ஜெனரேட் ஆயிடுச்சு. ஆனா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு spec.tsம் அது டெஸ்டிங் ஃபைலும், அப்புறம் வந்துட்டு நமக்கு வந்து காம்போனன்ட் TS மட்டும் தான் இருக்கு. ஆனா இங்க பாருங்க. காம்போனன்ட்.tsக்குள்ள நமக்கு வந்து என்ன இருக்கு? காம்போனன்ட் டெக்கரேட்டருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செலக்டார் இருக்கு. டெம்ப்ளேட் இருக்கு.
இந்த டெம்ப்ளேட்ல பேக் டிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பி டேக் ஜெனரேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஓகேங்களா? இது வந்து இனிஷியலா வந்து நம்மளோட வர கன்டென்ட் இது. ஓகேங்களா? பி டேக் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டைல் ஜெனரேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து நீங்க டைரக்ட்டா லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அதாவது இன்லைன் டெம்ப்ளேட்டும், இன்லைன் ஸ்டைல் லோட் ஆகாம, பண்ணாம நீங்க வந்து லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, எப்படி இருந்திருக்கும்னா, டெம்ப்ளேட் யூஆர்எலும், ஸ்டைல் யூஆர்எல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இந்த பேரண்ட் 2 காம்பனன்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்க பாருங்க. டெம்ப்ளேட் யூஆர்எல், ஸ்டைல் யூஆர்எல்ஸ் அப்படின்னு இருக்கு நமக்கு. ஓகேங்களா? இதுல வந்து ஸ்டைலோட பாத்தும் கால் ஆயிருக்கும். நமக்கு டெம்ப்ளேட் யூஆர்எல் பாத்தும் கால் ஆயிருக்கும். நம்ம இப்ப அப்படி பண்ணாம நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, டைரக்ட்டா டிஎஸ்க்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்டைலு, டெம்ப்ளேட் அப்படின்னு நம்ம கால் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது எப்படி ஒர்க் பண்றது அப்படின்னா, இது சிம்பிள். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து டிஃபரெண்ட் இப்ப தனியா ஒரு சிஎஸ்எஸ்ல வந்துட்டு இப்ப இங்க ஏதாவது கிளாஸ் நேம் குடுக்குறீங்க. அதாவது HTML ஏதாவது கிளாஸ் நேம் குடுக்குறீங்கன்னா, நம்ம யூசுவலா என்ன பண்ணுவோம்? சிஎஸ்எஸ்ல போய் நம்ம வந்து எழுதுவோம் பார்த்தீங்கன்னா, சிஎஸ்எஸ் எழுதுவோம் பார்த்தீங்கன்னா, ஸோ அதே மாரி தான் இங்கேயுமே. இங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிபி டேக்னு ஒரு கலர் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு கிளாஸ் நேம் வந்துட்டு ஃபாண்ட் கலர் அப்படின்னு நான் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபாண்ட் கலர் நான் குடுக்குறேன். ஸோ இந்த ஃபாண்ட் கலர வந்து இந்த நம்ம ரெட்ன்னு பாஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பேக் டிக் குடுத்துட்டு ஆனா பேக் டிக் நீங்க போட்டாகணும். பேக் டிக் போடாம ஒர்க் ஆகாது. பேக் டிக் குடுத்துட்டு இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாண்ட் கலர் ஆஃப் குடுத்துட்டு, இன்சைட்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, கலர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரெட் குடுத்துர்றேன். ஓகேங்களா? நான் ரெட் வந்து பாஸ் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, ஓகே. ஏன் வரல அப்டின்னா, நமக்கு வந்து நம்ம வந்து அந்த காம்போனன்ட்ட வந்து நம்ம வந்து ஆப் காம்போனன்ட்ல வந்து நம்ம வந்து கால் பண்ணல. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இப்போ வந்து இந்த செலக்டார எடுத்துட்டு போயி, ஏன்னா ஆப் காம்போனன்ட் இனிஷியல் லோடிங் நம்ம வந்து யூஸ் பண்ணது. ஸோ ஓகேங்களா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இங்க வந்து நம்ம வந்து ஆப் பேரண்ட் 3 காம்போனன்ட் வந்து நம்ம உள்ள இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஸ்கீமா எரர் அடிக்கும். அது ஏன் அடிக்கும்ன்றத நான் என்ஜி மாடியூல்ல ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது ஏன் அடிக்குது அப்டின்னா, நம்ம வந்து என்னதான் வந்து இந்த மாடியூல்ல வந்து நம்ம பேரண்ட் 1 மாடியூல் நம்ம கால் பண்ணாலுமே, நம்ம வந்து பேரண்ட் 1 மாடியூல்ல வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும். எக்ஸ்போர்ட் பண்ணி தான் வெளியில நம்ம எடுக்க முடியும். அதாவது ஒரு மாடியூல்ல இருந்து இன்னொரு மாடியூலுக்கு நீங்க ஏதாவது யூஸ் பண்றீங்க. ஏதாவது காம்போனன்ட்டோ, டைரக்டிவ்ஸோ ஏதாவது நீங்க யூஸ் பண்றீங்க அப்டின்னா, நீங்க அத மாடியூல மட்டும் கால் பண்ணா பத்தாது. நீங்க வந்துட்டு நீங்க என்ன டிக்ளேர் பண்றீங்களோ, ஓகேங்களா? எந்த காம்போனன்ட் டிக்ளேர் பண்றீங்களோ, டைரக்டிவ்ஸ் டிக்ளேர் பண்ணீங்களோ, சர்வீசஸ் டிக்ளேர் பண்ணீங்களோ, எத டிக்ளேர் பண்ணியிருந்தாலும், நீங்க அத எக்ஸ்போர்ட் பண்ணி, நீங்க வந்து இன்னொரு மாடியூல்குள்ள எடுக்கணும். ஓகேங்களா? அப்பதான் வந்து அது ஒர்க் அவுட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பேரண்ட் 2 காம்போனன்ட் வந்து இந்த பேரண்ட் 3 காம்போனன்ட் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ண அதாவது நம்ம வந்து ஃபைல் ஜெனரேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து பேரண்ட் 1 மாடியூல்ல வந்து நமக்கு ஜெனரேட் ஆயிடுச்சு. நீங்க இங்க பாருங்களேன். நான் மறுபடியும் சொல்றேன். உங்களுக்கு ஸ்லோவா சொல்றேன். ஆக்சுவலி பேரண்ட் 1 மாடியூல்ல இருக்க பேரண்ட் 1, பேரண்ட் 2, பேரண்ட் 3 காம்போனன்ட் வந்து பேரண்ட் 1 மாடியூல்ல வந்து நமக்கு வந்து டிக்ளரேஷன் ஆயிருக்கும். ஓகேங்களா? அது எதுவுமே வந்து ஆப்ல வந்து ஆப் மாடியூல் டிக்ளேர் ஆயிருக்காது. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்ப இத வந்து நம்ம எப்படி வெளியில எடுத்துட்டு போகணும் அப்டின்னா, நம்ம எக்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம எடுத்துட்டு போக முடியும். ஓகேங்களா? ஆல்ரெடி வந்து பேரண்ட் 1 காம்போனன்ட் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன். பேரண்ட் 2 காம்போனன்ட் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன். இப்ப நான் அங்க ஏன் ஸ்கீமா எரர் அங்க அடிச்சுச்சு அப்டின்னா, நம்ம வந்து பேரண்ட் 3 காம்போனன்ட்ட நம்ம வெளியில எடுக்கல. அதனால அடிச்சுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்ப நான் வந்து பேரண்ட் 3 காம்போனன்ட் எக்ஸ்போர்ட் பண்ணி வெளியில எடுத்துட்டேன். ஓகேங்களா? வெளியிலயும் எடுத்துட்டேன். மீன்வைல் பேரண்ட் 1 மாடியூல வந்து பார்த்தீங்கன்னா, ஆப் டாட் மாடியூல்ல நான் டிஃபைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இங்க பாருங்க டிஃபைன் பண்ணியாச்சு. ஓகே இம்போர்ட்ல வந்து லைன் நம்பர் 18ல நம்ம வந்து டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து ஆப்வியஸா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டெம்ப்ளேட் வந்து பெர்ஃபெக்ட்டா லோட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இங்க பாருங்க. நம்ம குடுத்த ரெட் கலர் வந்து இங்க டிஸ்ப்ளே ஆகுது. ஓகேங்களா? ஓகேவா? இங்க பாருங்க. நம்ம ரெட் ஃபாண்ட் கலர் வந்து நம்ம ரெட் குடுத்தோம். ரெட் வந்து லோட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நீங்க கேட்கலாம், நான் வந்து ஸ்டைலும், டெம்ப்ளேட்டும் 2மே வந்து பார்த்தீங்கன்னா, இன்லைனா வந்து தனித்தனியா நான் குடுக்க முடியாதா? ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வந்து எனக்கு இந்த காம்பவுண்ட்ல வந்து ஒன்லி ஃபார் வந்து எனக்கு டெம்ப்ளேட் மட்டும் தான் வந்து இன்லைனா வேணும். ஸ்டைல் வந்து எனக்கு எக்ஸ்டர்னலா வேணும். ஏன்னா வந்து ஒரே பேஜ்க்குள்ள ஸ்டைல்ஸ் வந்து மல்டிபிள் நெறைய லைன்ஸ் ஆஃப் கோட் வந்து நான் வந்து டிஎஸ்ல யூஸ் பண்ண விரும்பல. அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நோ ப்ராப்ளம். நீங்க வந்து ஒன்லி ஃபார் டெம்ப்ளேட் மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கமெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, என்ஜி ஜெனரேட் காம்போனன்ட் நேம் அப்புறம் வந்து ஸ்பேஸ் விட்டுட்டு இன்லைன் டெம்ப்ளேட் மட்டும் குடுத்தா போதும். ஸ்டைல் நீங்க குடுக்க வேண்டாம். இல்ல ஸ்டைல் மட்டும் வேணும்னா, ஸ்டைல மட்டும் நீங்க குடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவ்ளோ தான் வந்து ஆம் நம்ம இன்லைன் ஸ்டைலும், இன்லைன் டெம்ப்ளேட்டும். ஓகேங்களா? ஸோ இத வந்து நீங்க வந்து நீங்க இத ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நான் நெறையா அ டெம்ப்ளேட்ஸ்லயும் நெறையா காம்போனன்ட்ஸ்லாம் போட்டு நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கன்ஃப்யூஷன்லாம் உங்களுக்கு புரியும். ஓகே. நார்மல் HTMLல யூஸ் பண்றதுக்கும், இதுக்கும் எப்படி நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்றத நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே.
ஸோ என்னதான் பார்த்தாலும் நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சரியா? ஓகே. அவ்வளோதான் நினைக்கிறேன். இப்ப இன்லைன் ஸ்டைல், இன்லைன் டெம்ப்ளேட் அவ்வளோதான். ஆ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்டின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். We will see you on next video. Bye bye.